ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸு செமஸ்டர் 1 அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கிறேன். இது ஃபுல்லாக என்னது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சிலபஸ் வந்து யூனிவர்சிட்டி சிலபஸை உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இதில் மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னா 5 யூனிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மொத்தம் டோட்டல் மார்க் இதுக்கு எவ்வளோ இருக்குன்னா 100 மார்க்ஸு. ஒரு யூனிட்டுக்கு வந்து 20 மார்க்ஸு பேசிஸில் கொஸ்டின் எடுப்பாங்க. அப்போ 5 யூனிட்டுக்கு வந்து நம்ம 100 மார்க்ஸ் நம்மளுக்கு வரும். இப்போ அதுக்கடுத்து நம்ம இந்த கொஸ்டின் பேட்டர்னுங்கிறது என்னங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போது இதுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன், அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு அதை காமிச்சிட்ருக்கேன். இதில் வந்து கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட் இருக்கும். ஒன்று பார்ட் ஏ, பார்ட் பின்னு இருக்கும். பார்ட் ஏல வந்து 10 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சாய்ஸ் எதுவுமே இதில் இருக்காது. எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. ஸோ பார்ட் ஏ வந்து 20 மார்க்குக்கு கேட்பாங்க. அதே மாதிரி பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின்ஸ் அதில் இருக்கும். இது மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா எய்தர் ஆர் பேட்டர்னில் இருக்கும். எய்தர் ஆர் அப்படின்னு அர்த்தம் அல்லது அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அந்த கொஸ்டின் தான் இதில் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்னா 16 மார்க்கு. அதை வந்து நம்ம 80 மொத்தம் வந்து 80க்கு வரும். அப்போ டோட்டல் மார்க்ஸ் வந்து 100க்கு நீங்கள் எழுதுவீங்க. அந்த 100க்கு வந்த மார்க்கை 60க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எழுதக்கூடிய யூனிவர்சிட்டி எக்ஸாமினை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 100க்கு நீங்கள் எழுதுவீங்க. அதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா 60க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இன்டர்னல் மார்க்ஸ், காலேஜில் நீங்கள் படிக்கிற காலேஜில் வந்து போடக்கூடிய மார்க் வந்து இன்டர்னல் மார்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய மார்க்கு. அந்த மார்க் வந்து என்னென்னா 40 மார்க்ஸ். அந்த 40க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்கிறத பார்ப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்டர்னலில் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. அதை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரிஜினல் மார்க்கு கிடைக்கும். அதுதான் வந்து என்னதுன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டில் வந்து வரக்கூடிய மார்க்கு 100க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது வரும். இதுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன். ஒவ்வொரு மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது? 5 யூனிட் இருக்குதுன்னு பார்த்தோம் சிலபஸில். ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 மார்க்ஸு. 5 யூனிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் ஒரு 16 மார்க்கு நம்ம அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இதை கேட்டிருப்பாங்க. எய்தரார்லேயே வந்து ஒரு யூனிட்டில் எய்தராரில் கேட்பாங்க ஒரு கொஸ்டின். அப்போ வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஒன்றை நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் அந்த கொஸ்டினுமே எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கேட்கலாம். ஒரே 16 மார்க்கு கேட்காம சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா அந்த 16 மார்க்கை வந்து 12+4 அப்படின்னு கேட்பாங்க. 12க்கு ஒரு தியரியும் 4 மார்க்குக்கு ஒரு ப்ராப்ளமும் கேட்கலாம். இல்லை 4 மார்க்குக்கு வேறு கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு தியரி பார்ட்டே நம்மளுக்கு வரலாம். அப்போ 8+8ஆகவும் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு யூனிட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எல்லா பிக் கொஸ்டின்ஸையும் நீங்கள் தரோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம வந்து எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஒரு 5 யூனிட்டில் வந்து 4 யூனிட் உங்களுக்கு பிடிச்ச யூனிட்டு நீங்கள் சாலிடாக படித்தாவே நல்லா 75 மார்க்குக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸ்டர்னலில் நம்மளால் கண்டிப்பாக நம்ம தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம அந்த இம்பார்ட்டண்ட்டான பார்ட் பி கொஸ்டின்ஸை முதல்ல நம்ம பார்க்குறோம். 16 மார்க் கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1ல் மெக்கானிக்ஸில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 9 கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணாவே போதும். அதில் வந்து என்னது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து உங்களால் அட்டன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் 16 மார்க்கு கொஸ்டின்ஸுக்கு. ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்ட் பி கொஸ்டின்ஸை 1 by 1ஆக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்படி ஒரு கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்ட் பியோடையே அந்த கொஸ்டின்லேருந்து வரக்கூடிய பார்ட் ஏ கொஸ்டினையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.